இறங்கு. போ, அவங்கிட்ட போய் ரொமான்ஸா பேசிக்கிட்டு இரு. எனக்கு ரொமான்ஸ்லாம் வராது. அப்ப லூசு மாதிரி பேசு. பொண்ணுங்க லூசு மாதிரி பேசினா பசங்களுக்கு ரொமான்ஸா தான் தெரியும். நான் அதுக்குள்ள அந்த வீரசிங்கத்துக்கு போன் பண்ணி அவனோட ஆட்களை வர சொல்லிடுறேன். கூடவே மீடியா ஆட்களையும் வர வச்சிடுறேன். அவனுங்க வந்த உடனே சரவண என்ன கடத்திட்டு வந்து தாலிகட்ட பாக்குறான்னு ஓடு கத்து. அப்படியே அங்க நடக்கிற எல்லாத்தையும் இந்த செல்ல புல்லா அப்படியே வீடியோ எடுத்துறேன். சரியா? அது போதும். அவனோட ஆட்டோ குளோஸ். பயமா இருக்கு சித்தப்பா. குட். பயம் தேவை. பயம் இருந்தாலே பர்ஃபார்மன்ஸ் வரும். போ போ மகளே. நாம தான் பேசுறோம்னு ஒரு பய கண்டுபிடிக்க கூடாது. 3வது லாரி ஆந்திராக்கு அனுப்பிச்சலாம். நடுவில் நிற்கிற லாரி எங்கே அனுப்ப? முதல்ல ஒன்ன எங்கேயே அனுப்புறேன். குறுக்க பேசிக்கிட்டு பெல் அடிக்குது. எது? செல்லுல பெல் அடிக்குதுங்க. அதுவா? டேய், இந்த வண்டி டிரைவரை கூப்பிடு. ஹலோ ஹலோ, சொல்லுங்க துபாய் மாமா. குரலை மாத்தி பேசுற. எப்படா கண்டுபிடிச்ச? குரலை மாத்தினியே, நம்பரை மாத்தினியா? ஆமா. ஹலோ, இப்ப பாரா, வேற நம்பர் வேற செல்லுடா. உன்னை எப்படி தட்டு தூக்குறேன்னு மட்டும் பாரா. நீ மறுபடியும் உள்ள பெல் அடிக்குது. டேய், சீக்கிரம். ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறது? அட பாவி, தெளிவா பேசுற. யார் பேசுறேன்னு கேக்குறியா? யார் பேசுறது? ஒண்ணு இல்லைங்க, நீங்க கட்டிக்கிற போற பொண்ணு அந்த சரவணமயம் போட்ல வச்சு கடத்திட்டு போறாங்க. யோ, யாரையா பேசுறது? ஏங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, நீங்க கட்டிக்க போற பொண்ணு அந்த சரவணமயம் போட்ல வச்சு கடத்திட்டு போறாங்க. நீ யாரையா பேசுறது? ஏங்க அதெல்லாம் இருக்கட்டுங்க, அந்த சரவணமயம் நீங்க கட்டிக்கிற போற பொண்ணு போட்ல வச்சு கடத்திட்டு போறாங்க. முதல்ல நீ யாருன்னு சொல்லியா? அட என்னங்க அங்க போனவங்க. ஐயோ முதலாளி, என்னாச்சு? அலையாத. ஆமா, சித்தப்பா கிட்ட என் கூட தனியா பேசணும்னு சொன்னியாமே, என்ன விஷயம்? மாமா சொல்லியா? நானா சொன்னாதான் கிக் இருக்குன்னு மாமா சொல்ல போல இருக்கு. கரெக்ட். நீ சொல்லி முடிச்சதும் கிக் இருக்கும். சரி, நீ என்ன சொல்ல வந்தியோ சீக்கிரம் சொல்லு. சின்ன வயசுல நம்ம 2 பேரும் நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனா இப்போ ஊருக்கு போன நீ இப்படி ஒரு தேவதையா வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ கூட இவ்வளோ பெரிய கட்சி தலைவனாவன்னு நினைச்சு கூட பார்க்கல. தேங்க்ஸ். தேனு, ஸ்கூல் படிக்கும் போது நீ காம்பஸ்ல குத்துனல, அது மார்க் அப்படியே இருக்கு பாரு. நீ மட்டும் என்ன வேலி காத்தா முள்ள வச்சு என் காலை குத்தினே பாரு. நீ மட்டும் நான் குளத்தை குளிச்சிட்டு இருக்கும்போது தள்ளி விட்டல, கல்லு கிழிச்சு 4 தையல் போட்டுருப்பாரு. நான் லேசா புஷ் பண்ண, நீ போய் தொப்புன்னு விழுந்துட்ட. அன்னைக்கு நுங்க வெட்டி தர நைஸா என்ன கூட்டிட்டு போய் பணம் கறக்க வச்சு என் கழுத்தறுத்தியே பாரு. இன்னும் கொஞ்சம் ஆழமா பட்டிருந்தா செத்துருப்பேன். சாரி காட்டு. நீ என்ன சின்ன வயசுல நடந்ததெல்லாம் சொல்லி காட்டிட்டு இருக்க? நான் உனக்கு சைக்கிளோட கத்து கொடுக்கும்போது நீ தள்ளி விட்டல, இங்க பாரு எனக்கு தலையில அடிபட்டுச்சு. என் உயிருக்கு ஆபத்து வந்துச்சு தெரியுமா? இது ஒரு காயமா? சும்மா பேசாத. கரண்ட் இல்லாதப்போ மெழுகுவத்தி கொளுத்தி எரிய மெழுக என் மேல ஊத்தி சுட்டல்ல, அந்த அடையாளம் இன்னும் அப்படியே இருக்கு. ஐயா, கண்ணு சுளுக்கிக்க போகுது. ஏய் ராஜாதுரை, கை காட்டு. டூர் போறான் போல இருக்கு. டாடா. ஏய் சரவணா, உன்னை விட மாட்டேன். ஓ முடிவு என் கையிலடி. ஓட்றா வண்டிய. அதோ அங்கே வர்றாங்க பாருங்க முதலாளி. இருக்கிற வெறிக்கு நான் கொலை பண்ணா கூட ஆச்சரியப்படுறேன். நான் கொஞ்சம் கொடூரமா வெட்டுவேன். பயந்துராதீங்கடா. ஏய் நில்றா. என்ன ராஜாதுரை, மீன் வாங்க வந்தீங்களா? தேனு வாங்க வந்தேன். பாஸ், இவன் உங்களையே அன்னைங்கிறான். ரொம்ப பயந்துருக்கிறான். நம்ம கூட்டி போய் வச்சு செஞ்சிட வேண்டியதான். கச்சு துப்புங்க. ஏய், நான் கட்டிக்க போற பொண்ணையே கடத்திட்டு போக பாக்குறியா? யோ லூசு. எது? தேனு நானும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ்யா. சொல்லு தேனு. தேனு, நீ ஒண்ணும் பயப்படாத. நீ அவளை கடத்திட்டு போறங்கிறதா கண்ணுக்குட்டியோட கண்ணுல கலவரமா தெரியுது. ஏய், என்னடா பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? இழுத்து போட்டு சாத்துங்கடா. இப்ப சொல்ல போறடா என் மக. சொல்லு, என்ன தூக்கிட்டு வந்து தாலி கட்ட பாக்குறான்னு சொல்லுமா?
டேய் சரவணா, என்னடா அடி வாங்கிட்டு இருக்க? திருப்பி அடி. அட்ரா அவன. ஏய் இன்னொரு வாட்டி சொல்லு. எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன். என்னடா கட்சி மாறிட்டா? அடே The hat, the drop of a rap, the drop of a beat. You might have listened to it wrong. And you want to make it break it down, the music will just lose. Pennies over dollar or one side. Two up the hat, the drop of a rap, the drop of a beat. You might have listened to it wrong. And you want to make it break it down, the music will just lose. Pennies over dollar or one side. மேல கைய வைக்காத. போடா லூசு. இந்தா கூட்டு போ. இப்ப பாரு. நல்ல வேலைக்கு நம்மள பார்க்கல. யோ மாமா, பார்த்துட்டேன். அங்கே ஏன் ஒளிஞ்சிட்டு? ஏய் என் தேனம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு. அந்த வண்டி எடு, ஹாஸ்பிடல் போலாம். ஓடியா ஓடியா. தேனம்மாவுக்கு என்னாச்சு? ஏய் என்னடா பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? தூக்கி போட்டு மிதிக்கடா அவனை. தேனமல்லியை நான் பார்த்துக்கிறேன். அவங்க அடிச்சு தம்சம் பண்ணு. அந்த பழக வாங்கிட்டே நிக்கறானுங்க. எனக்கு கூட அப்பா கொஞ்சம் மறிச்சுக்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடிரு. தப்பிச்சு ஓடுறா. சீக்கிரம். கரும முடிச்சவனே வேட்டியை தோக்க மாட்டா நாறுதுடா. இப்ப எப்படி அடிப்ப? சித்தப்பா என்ன நடந்துச்சு சித்தப்பா? பிளான் சக்சஸ் தானே? என்னத்த நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. அதுதான். அப்போ ராஜதர ஆளுங்க அவன் அடிக்கலையா? கிழிச்சாங்க. அந்த சரவண அடிச்ச அடியில ராஜதுரை கக்கூசா போயிருப்பான். அப்பவே மொக்க பிளான் சொன்னேன்ல. மொக்க பிளானா? இந்த கழுத்தை நடிச்சு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவேன். நான்லாம் பிளான் போட்டீங்கன்னா ஊரே உச்சு கொட்ட. அப்படி ஒரு பிளான் போட்டு கொடுத்து உனக்கு. இந்த லட்சணத்துல சரவண அடி ஜம்பிங். நான் எப்ப சொன்னேன் சித்தப்பா? எப்ப சொன்னி அவ இந்த பாரு. இத பாரு. இதுல பாரு ஒரு லட்சணத்தை இதுல பாரு. கொடு. ஒரே ஒரு நிமிஷம் தான் உள்ள போய் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இல்லன்னா என்ன ஸ்லைஸ் பண்ணிருப்பியான். இது நான் இல்ல, இது ஏதோ சீட்டிங். நான் அப்படி சொல்லவே இல்ல சித்தப்பா. தலைவரே உனக்கு ஒன்றும் ஆகலையே? அந்த வீரசிங் குரூப்பை சும்மா விடக்கூடாதா? சே நாம இல்லாம போயிட்டோமே. சும்மாறா, கட்டத்துலேயும் ஒரு நல்லது நடந்துருக்குது. இவன் அடி வாங்க போவே தான் தேன்மொழி திருப்பி அடிக்க சொல்லியிருக்கா. டேய், அங்க வந்தது தேன்மொழியே கிடையாது, ஃபாத்திமா. பாத்திமா யாரா அது? பாத்திமா இதா வரேமே. மா பாப்பா விட. பாப்பா காலையிலேயே மார்க்கெட் போயாச்சு. இந்தா லஞ்ச் ரெடி. ಈ ரெண்டு கரியரா இருக்க. ஒன்னு எனக்கு, இது சரவணனுக்கு. நங்கட வீட்ல பிரியாணினா அவனுங்க நிறையா. நான் தான் சரவணனுக்கு சொன்னேன் எடுத்துட்டு போமோளே. நான் காலேஜ் படிக்கணுமா இல்ல பிரியாணி ஷாப்ல பணி செய்யணுமா? மிண்டாது இருக்கி போடி. மா பூண்டூர்காய் வச்சிருக்கேல. பூண்டூர்காய் எல்லாமே நீ சாப்பிட மாட்டே, எனக்கு தெரியாதா? வச்சிருக்கேன். Thank you. சரவணா ஒரு செகண்ட் வாயே. நான் சொல்றேன் ப்ளீஸ் வா வா. சொல்ல கேளு. ஃபியூச்சருக்கு நான் பொறுப்பு. கொஞ்சம் பொறுமையா இரு. நான் சொல்ல கேளு. பாவம் சார் அந்த பொண்ணு, விடுங்க சார். ஏய் என்ன அடிக்க அடியால கூட்டு வந்துட்டியா? அப்பெல்லாம் இல்ல சார். என்ன பாப்போம் சார், நீங்க ஒரு ப்ரொஃபசர் சார், இப்பெல்லாம் பண்ணக்கூடாது சார். என்னடா ப்ரொபோசர்? ஏய் ஃபர்ஸ்ட் லேப் விட்டு வெளியே போடி. அட்ரஸ் சரவணா அவன. என்ன சார் அவங்க
கிட்ட போய் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு ப்ரொபோசர் கை நீட்டி அடிச்சிருக்கான், 4 போடு போடாம விசாரிச்சிட்டு இருக்கீங்க. இப்பவே அவன் மேல எப்பேற்பட்ட உள்ள தள்ளுங்க சார். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், விசாரிச்சிட்டு இருக்கேன்ல. எப்படி சார் பொறுமையா இருக்குது? இன்னைக்கு இவன் அடிப்பான், நாளைக்கு வேற ஒருத்தர் அடிப்பான். வரவங்கலாம் அடி வாங்குறதுக்கு நான் ப்ரொபோசர் ஆனே. யூ டேக் ஆக்ஷன் இமிடியட்லி சார். என்னப்பா சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணை கூட்டு வந்துருவாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் சார். நாங்க எப்படி சார் காலேஜுக்கு போறது? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி சார் எங்களை மதிப்பாங்க? இவனுங்கெல்லாம் காலேஜ் வரது பாட சொல்லி தரல சார். சரியான பொம்பளை பொறுக்கீங்க. மச்சான் என்னாச்சு? சாரி மச்சான், பொண்ணு சொதப்பிடுச்சுடா. எவ்வளவு சொல்லியே கேட்கலடா. இந்த ஆள் தான் அதை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன்டா. என்னடா உன் ஃப்ரெண்டுங்க பொண்ணோட வருவாங்கன்னு சொன்ன? எங்கடா பொண்ணு? எப்படி சார் வருவா? அப்படி ஒரு சம்பவம் நடந்தாதான் சார் வர்றதுக்கு. அவனை அடிச்சு தூக்கி உள்ள போடுங்க சார் ஃபர்ஸ்ட். சார் ஒரு பொண்ணுக்கு நடந்த கேவலமான விஷயம், அது எப்படி சார் ஸ்டேஷன் சொல்லுவா? அந்த மண்ணங்கட்டி எல்லாம் நீ சொல்லாத. நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிறதுனால தான் இது வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்தேன். யோ உனக்கு தூக்கி உள்ள போடியா. இன்ஸ்பெக்டர் வழி எடுங்க. தப்பு செஞ்சது இந்த ப்ரொஃபசர், அதுக்கு சாட்சி என் பொண்ணு. ஆமா இன்ஸ்பெக்டர், ப்ரொஃபசர் என்கிட்ட தான் தப்பா நடக்க பார்த்தாரு. அதான் சரவணா அடிச்சான். நோ சார், நோ, இவ போய் சொல்றா சார். போய் சொல்றா? தொலைச்சி விடும் தொலைச்சி. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஒரு பொண்ணை நேரில் வந்து சொல்லிட்டு இருக்கா. உன்னை அப்புறம் குடிச்சுக்கிறேன். இந்தம்மா நீ ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடு. இவனை என்ன பண்றேன்னு பாரு. முன்னாடியெல்லாம் பசங்களால தான் பிரச்சனை வரும்னு பொண்ணுங்களை காலேஜுக்கு அனுப்புறது இல்லை. இப்போ இந்த மாதிரி ப்ரொஃபஸர்களாலே பிரச்சனை வரும்னு பயப்பட வச்சுட்டான். இந்த படிச்ச மிருக உள்ள இருக்கிற வரைக்கும் தான் பாதுகாப்பு. வெளியில வந்துச்சு சரவணா, வாடா போலாம். சாரி பாய், தப்பு நடந்துச்சு. அரே சார் சொல்லு ஃபாத்திமா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? ஃபோனில் வேணாம், நேரில் பேசுகிறேன். 10 மணிக்கு நீ பஸ் ஸ்டாப்பில் ரெடியாரு, நாங்கள் வந்துடுறேன். எதையோ என்கிட்ட சொல்லணும்னு வந்த ஃபாத்திமா என் கண்ணு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டா. அவ ஏன்டா தேன்மொழி உடம்புக்குள்ள வரணும்? இந்த குழப்பம் தீர ஒரு வழி இருக்கு. மச்சான் செத்துட்டான்னு நினைக்கிறேன். யாரா அவன்? அகோரி, உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். வாங்க. சம்பந்தப்பட்டவங்களை தவிர வேற யாரும் இங்க இருக்க கூடாது. சாமி, உங்களை பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு. துணைக்கே கூட இருக்கட்டுமே. சம்பந்தப்பட்ட ஆன்மா உனக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்டு. பேரு? சரவணன். எப்ப செத்தா, எங்க செத்தா, எப்படி செத்தா? அந்த சரவண. சாமி, நான் தான் சரவணன். நான் இன்னும் சாகல. இதோ பாருங்க, கால்லாம் இருக்கு. நான் கேட்டதுக்கெல்லாம் நீ உன்னை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தியா? சரி, செத்து போன ஃப்ரெண்டோட பேர் என்ன? ஃபாத்திமா. நீ நல்லா கண்ணை மூடிட்டு ஃபாத்திமா இங்க வா அப்படின்னு கூப்பிடு, வருவா. கூப்பிட்டா வருமா? சொன்னதை செய். ஃபாத்திமா வா. சரவணா, கண்ணை திறந்து பாரு. சாமி, என்ன அது? ஃபாத்திமா, இனியா? நான் தான் சரவணா. எப்படி இருக்க ஃபாத்திமா? நேத்து தேன்மொழியோட கண்ணில் அது நீ தானே? ஆமா சரவணா. நீ எதுக்கு தேன்மொழி உடம்புக்குள்ள வந்த? தேன்மொழி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்த. என்ன காப்பாத்தவா? ஆமா சரவணா, எப்பெல்லாம் உனக்கு ஆபத்து வந்துச்சோ அப்பெல்லாம் நான் தான் வந்து உன்னை காப்பாத்தினேன். தேன்மொழி கட்சி ஆஃபீஸை காலி பண்ணுன்னு கலாட்டா பண்ணும்போது அவ சித்தி உடம்புல பூந்து வீட்டை கொடுக்க சொன்னது நான் தான். என்ன நடக்குதுங்க? ஃபாத்திமா, இப்ப பண்ணதால விட பெருசா ஒரு ஹெல்ப் பண்ணும். பண்ணுவியா? ஹெல்ப்பா? சொல்லு சரவணா.
நான் லவ் பண்ற பொண்ணு தேன்மொழியில அவள் அந்த வீரசிங்கம் பையனுக்கு நிச்சயம் பண்ணிட்டாங்க. நீ தேன்மொழி உடம்புல பூந்து இந்த நிச்சயத்தை கேன்சல் பண்ணிட்டு மிச்சதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன தாசில்தார்கிட்ட மனு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். என்ன பாத்திமா யோசிக்கிற? எனக்காக பண்ண மாட்டியா? சரி, உனக்காக செய்யறேன். அப்படின்னா கரெக்டா 4 மணிக்கு தேன்மொழி உடம்புக்குள்ள வந்துரு, நம்ம அங்க மீட் பண்ணலாம். போரம் மாலுக்கு கூப்பிடுற மாதிரியே கூப்பிடுறேன். டேய், என்ன நான் கூட்டி வந்தா நீ ப்ரோக்ராம் சொல்லிட்டு போயிட்டு இருக்க? யோ, அதெல்லாம் என் பர்சனல் விஷயம், அதுல எல்லாம் மூக்க நுழைக்காத. ஹார்பர்ல நீ செஞ்ச வேலைக்கு நான் அந்த வீரசிங்கத்துக்கிட்ட எடுத்து சொல்றதுக்குள்ள போதும் ஆயிருச்சு. நான் ஏன் அப்படி சொன்னேன்னு எனக்கே தெரியல சித்தப்பா. இன்னொரு சந்தர்ப்பம் மட்டும் எனக்கு கிடைக்கட்டும். அந்த சரவணை என்ன பாடுபடுறான்னு பாருங்க. வந்துட்டியா? ஹார்பர்ல மிஸ் ஆன பிளான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்றோம். நான் சொல்றது நீ செய். நான் சொல்றது நீ செய். கோ இன்சைடு. ஓகே, வாங்க வாங்க. உங்களுக்கு ஆயுசு 100 மாப்ள. என்ன மாமா, வீட்ல யார் இருக்கா? யாரை தேடி வந்தீங்களோ அவங்க தான் இருக்காங்க. தேன்மொழி மாப்ள போங்க, தனியா இருக்கா. மாமா, அன்னைக்கு நம்ம போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆச்சுல, அத நான் இன்னைக்கு சக்சஸ் பண்றேன். அதேப்பா, இன்னைக்கு உனக்கு புத்தூர் கட்டு தான். இப்ப இறக்குறேன்டா மொத்த குடும்பத்தையும். வெல்கம் டு ஃபாத்திமா. தேனோ எப்பவே என்ன தைரியம் இருந்தா என்னை கட்டி பிடிப்ப? என்னாச்சு உனக்கு? உனக்கு என்னாச்சுடா? மணி 4 ஆச்சுல. ஓ, உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஐயோ, இது பேய் இல்ல தேன்மொழி. ஐயோ, நான் விட்டுறேன். நான் தெரியாம பண்ணேன். போடி. டேய், டேய், வெளிய வாடா. அதெல்லாம் வர முடியாது, போடி. மரியாதையா வெளிய வந்துரு. நான் உள்ள வந்து உன் மண்டைய உடைச்சிடுவேன். நான் வெளிய வந்த மாட்டேன், முத்தமா கொடுக்க போறேன். டேய், முத்தமா வேணும். வெளிய வா தரேன். டேய், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீ. நீ வெளிய வரியா இல்லையா இப்போ? ஏய், எதுக்கு தண்ணி திறந்து விடுற? குளிக்க போறேன். டவல் கொடு. ஓ, டேய், ஏன் வீட்டுக்கு வந்து நீ ஏன்டா குளிக்கற? நான் யார் வீட்டுக்கு போனாலும் ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு தான் பேசுவேன். இன்னைக்காவது ஒழுங்கா தேய்ச்சு குளிச்சிட்டு வா. நான் உன்னை நல்லா துவைச்சு வெயில தொங்க விடுறேன் பாரு. எங்க 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 அவன் பாத்ரூம் குள்ள போய் ஒளிஞ்சிட்டான். அவனை கொன்னரு வா. அத்தடி, என்ன கட்டி பிடிச்சு தூக்கிட்டான் சித்தப்பா. வேணா வேணா, அந்த அளவுக்கு போவனா, கேஷ் ஆயிரும். அவன் அப்படியே தகன்னு வச்சு செய்வான். ஓகேவா? கோ இன்சைடு, கோ. ஹலோ, பேசியா? ஹலோ, பேசுறடா. யோ சாமி, பாத்திமா கிட்ட என்ன டீல் பேசணும்? 4 மணி சொன்னோம்ல, அவள என்ன காணியா? பேசினோமா? பேசினே. டேய், ஆளு ஏத்திட்டு வர ட்ரெயினே 6 மணி நேரம் டிலேயா வருது. ஆவி உடனே வந்துருமா உனக்கு? யோ, பாத்ரூம் உட்காந்து அவஸ்தைப்பட்டு இருக்கேன்யா. பாத்ரூம் போயிட்டு ஆய் வரலன்னா கஷ்டப்படுவாங்க. நீ என்னடா ஆவி வரலன்னு கஷ்டப்படுற? யோ சாமி, இங்க ஒரு பிசாசு கிட்ட மாட்டிக்கிட்டேன். இன்னும் ஒரு பஞ்சடால பேசுனேன், உன்னை நேர்ல வந்து அடிப்பேன். டேய், ஓவரா பேசிக்கிட்டு இருக்காங்க. யோ, ஒழுங்கு மரியாதை அந்த ஃபாத்திமா இப்போ இங்க வந்து ஆகணும். இன்னைக்கு அமாவாசை வேற, இன்னைக்கு ஆவி வராது, லீவு. அப்படி என்னதான்டா பண்ண எங்க சரவண? என்ன பண்ணீங்க? நீங்க உள்ள வளர்த்த லட்சணத்தை போய் பாருங்க. இவன் தொல்லை தாங்கல. தேனே, தேனே, என்ன பண்றேன்னு தெரியலையா? தேனம்மா, என்னம்மா ஆச்சு? மாட்டணுமா? சரவண வரா, இப்படி ஒரு புள்ள பெத்து வச்சிருக்கீங்க. சீ, இந்த கன்றாவிய பாருங்க மாமா. வாய் மூடு. நீ எல்லாம் ஒரு கட்சி தலைவனா? அதானே. என் மேல இவ்ளோ ஆசை வச்சிருக்கிறவன் நிச்சயத்துக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். இப்போ வந்து தேன்மொழி, நான் உன்னை விரும்புறேன், நீ இல்லனா செத்துருவேன் அப்படின்னு அழுதா. என்னடா சரவணா ஏதாவது சொல்றா? ஓஹோ, அப்ப நான் சொல்றது நீங்க நம்பலையா? அட, நீ சொன்ன கரெக்டா தாமா இருக்கும். என்ன முழிக்கிறீங்க? இருந்தா நிச்சயத்துக்கு அப்புறம் இப்படி பேச தப்பு இல்லையா? இந்த விஷயம் வீரசிங்கனுக்கு தெரிஞ்சுன்னா சும்மா விட மாட்டேன். நானும் விடுறதா இல்ல. இது உயிர் பிரச்சனை. விடக்கூடாது, அழுத்து. நாளைக்கு நான் கிடைக்கலன்னு இந்த சரவணன் தற்கொலை பண்ணிட்டா? மகளே, ஆமா, செத்துக்கிட்டு போயிட்டேன்னா அதனால மேட்டருக்கு வா. நான் சரவணனே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். அது சரி. ஏமா, நீ ஈஸியா சொல்லிட்ட, அந்த வீரசிங்கத்துக்கு யாருமா பதில் சொல்றது? சித்தப்பா, நீ மாத்தி மாத்தி பேசுறதுக்கு நான் தான் கடத்த லிச்சாவாயா? நான் செத்தப்பா. அந்த வீரசிங்கத்துக்கிட்ட என்னால பேச முடியாது. அவ என்ன அளவு பேசினாலும் எவனுக்கும் புரியாது. அவ என் குடலை உருகி மாலையா போட்டுருவேன். என்னால பேச முடியாது. பாஷையே தெரியாம துபாயில 300 பேரை கட்டி மேச்சவர் நீ. வீரசிங்கத்தை உன்னால சமாளிக்க முடியாதா? மாமா, நீங்க கவலை விடுங்க. என் வீட்டுக்காரே வெட்டிட்டு வரனா கட்டிட்டு வருவாரு. மரகாயா. பாத்திமா, ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே.
பொறுப்பா இவன் இன்ஸ்டால்மெண்ட்ல அடிக்கிறது இன்சல்ட்டிங்கா இருக்குப்பா ஒரே கணத்தை தள்ளி முடிச்சிடலாம்ப்பா மகன் கல்யாணத்தை நிப்பாட்டணும் உயிரோட இருக்க கூடாது வீரசிங்கம் பொண்ணோட சித்தப்பா செத்து போயிட்டா ஒரு வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காது இது எங்க குடும்பத்தோட வழக்கம் எங்க வழக்கம் அப்பா எனக்கு தேன்மொழிக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்பா டேய் இவன் வழக்கம் போல ஏதோ சொல்லி குழப்பறான்டா புடிச்சு அடிங்கடா ஐயோ உங்க ஒப்பே ஒரு லூஸ் அவனுக்கு அறிவே வீரசிங்கம் என்ன நம்பு இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன் எப்படி 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 அவுத்து விடு அப்படி உட்கார்ந்து பேசுவோம் அங்க இருந்தே சொல்றா மாத்தி பேசுனா சவுக்கால் அடிக்கிற மகுடேஸ்வரனை தெரியுமா? தெரியாது. 503 வாக்கு மாறுனா நாக்க இருக்கிற சகுடேஸ்வரனை தெரியுமா? தெரியாதுடா. சகுடுடா. சரி விடு. நாகலாபுரம் நாகலட்சுமியாவது தெரியுமா? அவ பேச ஆரம்பிச்சாடா நாய் கூட நாடி செத்து போயிடும். யாருக்கிட்ட சீவிப்புட சீவி பேரெல்லாம் பேச்சியம்மாவ தெரியுமா? அவ பேச ஆரம்பிச்சானா பச்சை மரம் கூட பச்சை எரியும். தெரியாது தெரியாது தெரியாதுடா. ஓம் புள்ள ராஜதுரை யாருக்கு பிறந்தாண்டாவது தெரியுமா? சத்தியமா தெரியாதுடா. தெரியாதா? அப்பா டேய் இவங்க எல்லாம் யாரா? இவங்க எல்லாம் பஞ்சாயத்துல பெரிய ஆளுங்க. ஒரு இடத்துல நின்னு பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா பறக்கிற காக்கா குருவில இருந்து நடக்கிற ஆடு மாடு வரைக்கும் நின்னு வேடிக்கை பார்க்கும். இவங்க முன்னாடி எங்க அண்ணனை நிப்பாட்டி சரவணனோட அப்பனை நிப்பாட்டி அவங்க கேட்கிற விதத்துல கேள்வியை கேட்டாங்கன்னா தேன்மொழி உனக்கு தாயா? டேய் அலையாதடா அப்பா ஏதாவது பண்றா. சரி கூட்றா பஞ்சாயத்து. கூட்டுங்கடா. சரவணா எங்க போயிட்டு இருக்கோம்? பேசாம வா. நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்க. பதிலுக்கு நான் உனக்கு ஏதாவது செய்யணும்ல. டேய் இங்க எதுக்குடா கூட்டு வந்த? உங்க அம்மா கையால பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வா. வேணாம் நான் சொல்றது கேளுடா ப்ளீஸ்டா. வா. வேணாம் போயிடலாம் ப்ளீஸ்டா. சொன்னா கேளு வா. பாப்பா எப்படி இருக்கீங்க? ஹே வாடா வா. வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. யார் இந்த பொண்ணு? வா உட்கார். இது என் மாமா பொண்ணு தேனு. ஓ ஏய் சரவணா அம்மா நின்ன கண்டுட்டு எத்தனை நாளாயி? உட்காருமா உட்காரு. எனக்கு மூட்டு வலிக்கு ஒரு தைலம் வாங்கிட்டு வந்தல. அது இருந்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாதா? வரும்போது வாங்கிட்டு வந்திருப்பேன்ல. சொல்லிருக்கலாம். சரி வாங்கி அனுப்புறேன். சரி என்ன சாப்பிடுறீங்க? நீ எண்ணெயில் பட்டகிராம் போடும்போதே இவன் வாசம் பிடிச்சிருப்பான். பாய் வீட்டில் பிரியாணின்னு முதல்ல எடுத்து வை. சாப்பிட்டு அப்புறம் பேசலாம். அப்பா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்காங்க பாப்பா. உங்க உடம்பு எப்படி இருக்கு? இருக்கு. Running race first prize goes to Fatima 7E. பிரியாணி சூப்பரா இருக்கும். என்கிட்டேவா? வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா போதும். ஐயா அங்கே தான் டேரா போடுவார் பிரியாணிக்காக. அம்மா பூண்டூர்கா இருக்கா? ரெண்டு மோளே. பார்த்து ஞாபகம் வந்துருச்சு. அவளும் பூண்டு ஊதி இல்லாமல் சாப்பிட மாட்டான்.